1983ல வெறும் 47,500 எல்லா மிடில் கிளாஸ் பீப்புளோட கனவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணோன்ட்டு மாருதி 800 இந்தியாவில் வந்து லான்ச் பண்றாங்க. இது வந்து என்ட்ரி லெவல் காரா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காரோட டிசைன் லாங்குவேஜ், ஃபீச்சர்ஸ், ஃபிட் அண்ட் ஃபினிஷ், குவாலிட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற காசுக்கு சூப்பர் ஒர்த்தியா இருக்கிற மாதிரி வந்து இந்த காரை லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் ஆன காலகட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா அப்ப ராஜாவா இருந்த ஃபியட் பத்மினி, அம்பாசடர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேல்ஸ் வேல்யூம்ல நடுநடுங்க வச்சுச்சு. இனிஷியல் காலகட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் அதோட கேப்பபிலிட்டினால ரொம்ப வந்து பாப்புலர் ஆச்சு. அந்த 800cc இன்ஜினோட ரிலேபிலிட்டி எல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க. இன்னுமே இந்த காரை வந்து ஜஸ்ட் ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு அந்த கார்பரேட்டர் பெட்ரோல் இன்ஜினை வச்சு நிறைய பேர் ஹில் ஸ்டேஷன் அதுக்கப்புறம் எங்கெங்கயோ வந்து போயிட்டு வராங்க. மாருதியோட குவாலிட்டி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நம்ம ஷூட்ரில் டாக் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இந்த ஜெம்மை வேற லெவல்ல மாடிஃபை பண்ணி இன்னும் வந்து ஓட்டிட்டு இருக்காரு. அதோட லுக்கே வந்து பாத்தீங்கன்னா கியூட் அண்ட் காம்பாக்ட் ஃபார்ம் ஃபேக்டரோட செம்ம அழகா வந்திருக்கும். இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்ல ஹெட்லாம்ப், டயர் இதெல்லாம் வந்து மாடிஃபை பண்ணி அந்த காருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அழகு சேர்த்திருக்காரு. பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்போர்ட்டியா அட்ராக்டிவா வந்திருக்கு. கண்டிப்பா நம்மளோட 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காரை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம லார்ட் ஆல்டோவோட அப்பா, அதாவது மாருதி 800 பத்தியான உங்களோட தாட்ஸை கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.